Welcome to our channel Grammar in Hands. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 11th standard physics lesson 1 ஓட multiple choice questions எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்மளோட first வீடியோல நம்ம ஏற்கனவே multiple choice question 1 to 6 வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். சோ இன்னைக்கு நம்ம ரிமைனிங் questions எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். Seventh one, which of the following pairs of physical quantities have same dimension? So இங்க நம்மளுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்களே, இதுல எந்த pairs of quantities ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So நம்ம first option எடுத்துக்கலாம், அதாவது force and power. So force is equal to kg ms power minus 2. Power ஓட ஃபார்முலா வந்து energy by time, energy ஓட யூனிட் joule, time ஓட யூனிட் second. So ஜூல வந்து நம்ம நியூட்டன் மீட்டர்னு எழுதலாம். அப்ப நியூட்டன் மீட்டரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 2 கிடைக்கும். சோ அத வந்து இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்ப kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 2 பை s. அப்ப இந்த s வந்து நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா s பவர் மைனஸ் 1 இருக்கும். சோ மைனஸ் 2 மைனஸ் 1 வந்து மைனஸ் 3 kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 3. ஆனா இங்க வந்து kg ms பவர் மைனஸ் 2 இருக்கு, இங்க kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 3 இருக்கு. சோ இது ரெண்டுமே வந்து ஈக்குவலா இல்ல. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் டார்க் அண்ட் எனர்ஜி. டார்க் வந்து நம்ம ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் எழுதலாம். ஃபோர்ஸ் ஓட யூனிட் kg ms பவர் மைனஸ் 2, டிஸ்டன்ஸ் ஓட யூனிட் m. சோ m இன்டூ m m ஸ்கொயர் kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 2. எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். சோ இந்த ஜூல் இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 2. இப்ப வந்து டார்க்கோட யூனிட்டும் எனர்ஜியோட யூனிட்டும் சேமா இருக்கு. அப்ப வந்து இது ரெண்டோட டைமென்ஷனல் ஃபார்முலா தான் வந்து ஈக்குவலா இருக்கும். சோ 7th கொஸ்டினோட ஆன்சர் B ஆப்ஷன், டார்க் அண்ட் எனர்ஜி. 8th one, the dimensional formula of Planck's constant h is. So Planck's constant ஓட dimensional formula என்ன அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபைண்ட் பண்றதுக்கு முன்னாடி பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் யூனிட் என்ன நம்மளுக்கு தெரியும். சோ யூனிட் ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட் வந்து ஜூல் செகண்ட். நம்மளோட லாஸ்ட் செம்ல நம்ம பார்த்தோம், ஜூல வந்து kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். அப்புறம் இங்க இருக்க s வந்து இன்டூ s எழுதணும். அப்ப இங்க வந்து s பவர் 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப மைனஸ் 2 பிளஸ் 1 வந்து மைனஸ் 1 ஆகும். அப்ப kg m ஸ்கொயர் s பவர் மைனஸ் 1. இந்த kg அப்படிங்கிறது m மாஸை டினோட் பண்ணுது, m ஸ்கொயர்ங்கிறது லென்த்தை டினோட் பண்ணுது, செகண்ட்ங்கிறது டைமை டினோட் பண்ணுது. ஸோ இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா என்னவா இருக்குன்னா m, kgக்கு வந்து m, m ஸ்கொயருக்கு l ஸ்கொயர், s பவர் மைனஸ் 1க்கு t பவர் மைனஸ் 1. So dimensional formula of Planck's constant is A option, ml square t power minus 1. 9th question, the velocity of a particle v at an instant t is given by v equal to at plus bt square. The dimension of v is. So v னு ஒரு பார்ட்டிகிள் இருக்கு, அந்த பார்ட்டிகிளோட velocity வந்து v equals at plus bt square னு கொடுத்திருக்காங்க. So இதுல வந்து இந்த b ஓட dimension என்ன அப்படின்னு நம்மள கேட்டிருக்காங்க. So let's solve this. So நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க, v is equal to at plus bt square. நம்மளோட 9th standard 10th standardல இந்த ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம். என்னன்னா v equal to u plus at னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ இந்த இடத்துல v equal to u plus atங்கிறத வந்து நம்ம இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். அப்ப என்ன வரும், u plus at equal to at plus bt square. சோ இந்த at கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன வரும், u equal to bt square. இந்த t square வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா b equal to u by t square. இந்த டினாமினேட்டர்ல இருக்க t square நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா t பவர் மைனஸ் 2 ஆகும். அப்ப b is equal to ut பவர் மைனஸ் 2. நம்மளுக்கு u அப்படிங்கிறது இனிஷியல் வெலாசிட்டின்னு தெரியும். சோ இப்ப வந்து நம்ம u பவர் மைனஸ் 2 ஓட டைமென்ஷனல் ஃபார்முலா எழுதலாம். சோ ஃபர்ஸ்ட் uங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப வெலாசிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து lt பவர் மைனஸ் 1. அடுத்து இங்க t பவர் மைனஸ் 2 இருக்கு. அப்ப இந்த t பவர் மைனஸ் 2 t பவர் மைனஸ் 2 எழுதுறோம். சோ அப்ப வந்து மைனஸ் 1 மைனஸ் 2 அது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 3 கிடைக்கும். சோ lt பவர் மைனஸ் 3. Dimensions of b is lt power minus 3. So 9th question oda answer D option, lt power minus 3. Next, the dimensional formula for
gravitational constant G is. So gravitational constant capital G ஓட dimensional formula என்னன்னு கேட்டிருக்காங்க. Universal gravitational constant அதாவது capital G ஓட வேல்யூ வந்து 6.674 into 10 power minus 11 nm square kg power minus 1. So இந்த யூனிட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணி dimensional formulaவை கண்டுபிடிக்க போறோம். So nm square kg power minus 2ல n நியூட்டன் வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னா kg ms power minus 2 into m square இந்த kg power minus 2. So இங்க வந்து 1 இருக்கிறது அர்த்தம். So 1 minus 2 வந்து minus 1 kg power minus 1. இங்க ஒரு m இருக்கு, இங்க ஒரு m square இருக்கு. அப்ப m square into m வந்து m cube s power minus 2. So இந்த இடத்துல kgங்கிறது m மாஸை டினோட் பண்ணுது, m qங்கிறது l லென்த்தை டினோட் பண்ணுது, s power minus 2 வந்து t ஐ டினோட் பண்ணுது. So kg power minus 1க்கு m power minus 1, m cubeக்கு l cube, s power minus 2க்கு t power minus 2. Therefore the dimensional formula of gravitational constant is m power minus 1 l cube t power minus 2. So 10th question oda answer B option m power minus 1 l cube t power minus 2. The density of a material in CGS system of units is 4 gram centimeter per minus 3. In a system of units in which unit of length is 10 centimeter and unit of mass is 100 gram, then the value of density of the material will be. So ஒரு மெட்டீரியல் இருக்கு, அந்த மெட்டீரியலோட டென்சிட்டி வந்து சிஜிஎஸ் அதாவது சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் சிஸ்டத்துல வந்து 4 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 கொடுத்துருக்காங்க. அதை வந்து இன்னொரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்ல வந்து எப்படின்னா 1 சென்டிமீட்டர் இந்த சிஜிஎஸ் சிஸ்டத்துல 1 சென்டிமீட்டரா இருந்தா இது 10 சென்டிமீட்டரா இருக்கும். சிஜிஎஸ்ல 1 கிராமா இருந்தா இது 100 கிராமா இருக்கும். அப்படின்னா அந்த சிஸ்டம் அதாவது அந்த சிஸ்டத்துல கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் என்ன கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So PCGS அதாவது நம்மளுக்கு கொடுத்திருக்க CGS சிஸ்டத்துல வந்து டென்சிட்டி ஆஃப் த மெட்டீரியல் வந்து என்னது 4 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3. ஸோ நம்ம கண்டுபிடிக்க போற அந்த சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸை வந்து நம்ம PSIன்னு வச்சுக்கலாம், அது வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம புக்ல வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, PCGS into M1 power A L1 power B T1 power C equal to PSI into M2 power A L2 power B T2 power C. ஸோ நம்மளுக்கு வந்து PSI தானே வேணும். அப்ப PSI வந்து ஒரே சைட்ல வச்சுட்டு இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரலாம். அப்ப PSI equal to PCGS into M1 power A by M2 power A L1 power B by L2 power B T1 power C by T2 power C. Next PCGS into இப்ப இது எல்லாத்தோட பவர்ஸும் ஒரே மாதிரி இருக்கா, அப்ப வந்து ஹோல் டு தி பவர்ல எழுதிடலாம். அப்ப M1 by M2 the whole power A L1 by L2 the whole power B T1 by T2 the whole power C. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்மளோட டைமென்ஷனல் ஃபார்முலா ஃபார் 4 கிராம் சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 இந்த டென்சிட்டியோட டைமென்ஷனல் ஃபார்முலா வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ கிராம் வந்து எதை குறிக்குது, மாஸை சொல்லுது. சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3 L லென்த்தை சொல்லுது. அப்ப கிராமுக்கு வந்து M எழுதிட்டோம், சென்டிமீட்டர் பவர் மைனஸ் 3க்கு L பவர் மைனஸ் 3 எழுதிட்டோம். இங்க செகண்டோட வேல்யூ நம்மளுக்கு இல்ல, அதனால நம்ம T பவர் 0 எழுதிட்டோம். சோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இதை வந்து Aன்னு வச்சுப்போம், இதை Bன்னு வச்சுக்கலாம், இதை Cன்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க இருந்து என்ன தெரியுது, M ஓட பவர் 1, அப்ப A ஓட வேல்யூ 1, L ஓட பவர் மைனஸ் 3, அப்ப B ஓட வேல்யூ மைனஸ் 3, T ஓட பவர் வந்து என்ன 0, அப்ப C ஓட வேல்யூ 0. இது எல்லாத்தையும் நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். So CGS சிஸ்டத்துல இருக்க மாஸ் M1 ஓட வேல்யூ வந்து 1 கிராம். நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க, நம்ம கண்டுபிடிக்க போற சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல வந்து 1 கிராம் வந்து 100 கிராமுக்கு ஈக்குவல். அப்ப M2 is equal to 100 கிராம். அதே மாதிரி L1 CGS சிஸ்டத்துல வந்து லென்த்தோட வேல்யூ வந்து சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர். நம்மளுக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க CGSல 1 சென்டிமீட்டர்னா நம்ம கண்டுபிடிக்க போற சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ்ல வந்து 10 சென்டிமீட்டரா இருக்கணும். அப்ப L2 is equal to 10 சென்டிமீட்டர். இப்ப நம்ம கண்டுபிடிச்ச இந்த டைமென்ஷனல் ஃபார்முலா பிளஸ் இந்த M1 M2 ஓட வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்ப PSI ஈக்குவல் டு நம்மளுக்கு PCGSல வந்து அதோட டென்சிட்டி வந்து 4ன்னு தெரியும். ஸோ அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 4 into M1 by M2, அப்ப 1 கிராம் by 100 கிராம், the whole power Aக்கு வந்து 1 எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்
L1 by L2 1 cm by 10 cm the whole power b அதுக்கு வந்து 3 எழுதிருக்கோம். இங்க நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸை பத்தி எதுவுமே சொல்லாதனால அதே சமயம் நம்மளுக்கு t ஓட பவர் வந்து 0வா இருக்கனால நம்ம இங்க செகண்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணல. So next 4 into இந்த கிராமு கேன்சல் ஆயிடும், சென்டிமீட்டர் கேன்சல் ஆயிடும். So 1 by 100 வந்து 1 by 10 square எழுதலாம், the whole power 1. 1 by 10 வந்து 1 by 10 power 1 எழுதலாம், the whole power minus 3. So 4 into இந்த 10 square வந்து நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 10 power minus 2 ஆகும், the whole power 1 into இந்த 10 power 1 நியூமரேட்டருக்கு வந்துச்சுன்னா 10 power minus 1 in the whole power minus 3. So 4 into minus 2 into minus 1 வந்து minus 2 கிடைக்கும். minus 1 into minus 3 வந்து plus 3 மாறிடும். So minus 2 plus 3 வந்து plus 1 இருக்கும். So 4 into 10 power 1 வந்து என்னது 40. So நம்ம கண்டுபிடிக்க போற அந்த சிஸ்டமோட density வந்து என்னன்னா 40. Therefore the density of the material in the system of units will be C option 40. 12th one, if the force is proportional to square of velocity, then the dimension of proportionality constant is. Force வந்து velocity ஓட ஸ்கொயருக்கு ப்ரொபோர்ஷனலா இருந்துச்சுன்னா proportionality constant k ஓட dimension என்னவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. So let's solve this question. இப்ப நம்மளுக்கு given என்ன, force proportional to square of velocity. forceனா F proportional to square of velocity னா என்ன வரும், v square. F equal to இந்த proportional வந்து equal to மாத்திரக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு proportionality constantால multiple பண்ணுவோம். அப்ப F equal to k v square. So இந்த இடத்துல k ஓட dimensional formula என்ன அப்படின்னு தான் நம்ம find பண்ண போறோம். So k வந்து இதே சைடுல வச்சுட்டு v வந்து நம்ம f ஓட சைடுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா k equal to f by v square. So k equal to f ஓட dimensional formula வந்து ml t power minus 2 by velocity ஓட dimensional formula lt power minus 1 v square இருக்கனால the whole square னு போட்டோம். So ml t power minus 2 இந்த ஸ்கொயர் வந்து உள்ள மல்டிபிள் பண்ணலாம். அப்ப l square minus 1 into 2 வந்து minus 2. So l square t power minus 2. ml t power minus 2 இந்த டினாமினேட்டர்ல இருக்க l square யும் t power minus 2 வந்து நியூமரேட்டருக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா l square வந்து l power minus 2 ஆகும், t power minus 2 வந்து t square ஆகும். So t power minus 2 t square cancel ஆயிடும். இங்க 1 இருக்கிறதா அர்த்தம். So 1 minus 2 வந்து minus 1. So m l power minus 1 t வந்து cancel ஆனனால t power 0 னு எழுதியிருக்கோம். So therefore the dimension of the proportionality constant k is D option m l power minus 1 t power 0.